அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவர் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய யோவான் இதற்கு முன்னமே ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். இதே நிருபத்தில் 1ஆம் நிருபத்தில் ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். அங்கே என்ன சொன்னார்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 ஜெபத்துக்கு தேவை உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும். உங்கள் இருதயம் சுத்தமாக இருந்து மனசாட்சி சுத்தமாக இருந்து ஜெபம் பண்ணால் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு அங்கே சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா அவர் சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்ணினால் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். வேதத்தில் பல இடங்களில் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணால் அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்னு ஏகப்பட்ட நல்ல உதாரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக சில சொல்கிறவங்களுக்கு விசுவாசத்தோடு ஜெபித்தால் பதில் கொடுப்பார். மத்தேயு 21-22. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே நான் உங்களுக்கு நீதி செய்வேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நீதி செய்வார். சீக்கிரத்தில் ஜெபத்துக்கு பதில் வரும். சில நேரங்களிலே நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் நோ அப்படி சொல்லுவாருங்க. அவர் இல்லைன்னு சொல்றதும் பதில் தான். எப்படின்னு கேட்டா, அது உங்களுக்கு தேவையில்லை, அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு அவர் முடிவு பண்ணி கொடுக்க மாட்டார். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆக எந்த காலத்திலே உங்களுக்கு எதை தர வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர் அவர்தான். அவருக்குத்தான் அது தெரியும். நமக்கு இந்த காலத்துக்கு இது இருந்தா போதுங்கிற மாதிரி நம்ம அறிவுக்கேற்றது போல ஜெபிப்போம். ஆனால் எந்த காலத்திலே எது தேவை என்பதை அவர்தான் முற்றும் அறிந்திருக்கிற தெய்வம். ஆக அந்த காலத்தில் அதை அவர் கொடுத்தால் அதுவே நமக்கு ஆசீர்வாதம். அவசரப்பட்டு நாம் கேட்டால் நோ சொல்லுவார். நோ சொன்னாலும் அதுவும் பதில் தான். ஒருவேளை இதுவரையில நோ சொல்லிக்கிறார, தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காலம் வரும், நிச்சயமாய் கர்த்தர் கதவை தட்டுவார். அல்லேலூயா. கர்த்தரி பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார். என்ன அர்த்தம்? எவ்வளவு காலம் காத்திருக்கிறோ அந்த அளவுக்கு உங்களை பலப்படுத்தி ஒரு நாள் வரும் அடுத்த லெவலுக்கு உயர 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 கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.